الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியில மார்க்கத்தில் நுழைந்துவிட்ட தவறான செய்திகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளில் முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு போதனையை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த போதனைக்கு எதிராக அவர்கள் பெயராலேயே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா, அது நடைமுறையில் கூட மக்கள்கிட்ட கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது தும்மல் போட்டாங்கன்னு வைங்க, இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் போட்டோம்னு சொன்னா, கரெக்டா தும்மல் கூட போட்டீங்களே, அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது பழக்கம் என்று எடுத்துக்கொள்வதை விட, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்திய சில ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தபரானி அவர்களுடைய மூஜமுல் அவுசத் என்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்தகுல் ஹதீஸி மா உதிஸ இந்தஹு, செய்திகள்ல உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால், எந்த செய்தியை சொல்லும் பொழுது தும்மல் போடப்படுகிறதோ அதான் உண்மையான செய்தி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி தபரானியுடைய அவுசத் என்ற நூலில 3வது வால்யூம்ல 346வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே தபரானியுடைய மூஜமுல் அவுசத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படுகிறது, மன் ஹத்தஸ பி ஹதீஸின், ஒருவன் ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஃபுதிஸ இந்தஹு, அந்த நேரத்தில் யாராவது தும்மல் போட்டு விட்டார்களே ஆனால் ஃபஹுவ ஹக்குன், அது உண்மைதான், தும்மல் போட்டா அவன் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிச்சிடலாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற ஹதீஸ் ஹதீஸ்ங்கிற பெயர்ல முஸ்னது அபு யஅலா, அதாவது மூஜமுல் அவுசத்லையும் இருக்கிறது, 6வது வால்யூம்ல 316வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, முஸ்னது அபு யஅலாங்கிற நூல்ல 11வது வால்யூம்ல 234வது பக்கத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தி சரியானதுதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி இப்படி ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்பு எங்கெல்லாம் வந்திருக்குது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த தும்மலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சகுனம் பார்ப்பது இந்த சமுதாயத்தில் நிறைய பரவலாக இருக்கிறத பார்க்கிறோம். இது சகுனம் தானே. இது ஒருத்தன் தும்மல் போடுறான், ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்லப்படுது, இந்த தும்மலுக்கு அந்த செய்தி உண்மைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்குது? ஒரு சம்பந்தமும் இல்லை. அவனுக்கு தும்மல் போடுவதற்கு ஏதாவது கிருமி அலர்ஜி ஏதாவது தூசி மூக்கில் போயிருக்கும், அதுக்காக தும்மல் போட்டிருப்பான். இந்த தும்மலை வைத்துக் கொண்டு ஒரு செய்தி உண்மை என்றோ பொய் என்றோ தீர்மானிக்கிறதுக்கு அறிவு இடம் தர இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அந்த பேஸ் இருக்கு, அடிப்படை, அந்த அடிப்படை இதை தகர்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இதை ஒட்டி இதே மாதிரியான நம்பிக்கைகள் முஸ்லீம்கள்ட்ட நிறைய இருக்கிறது. எப்படி எல்லாம் இருக்கிறது? ஒரு காரியத்துக்கு நம்ம போறோம், சவுனம் பார்க்கிறது, இது ஒரு சவுனம் தானே, அது தும்மல் பண்ணா நன்மை இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி அடிச்சா நல்லதும்பாங்க. இவன் தும்மலை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல. நடைமுறையில் என்ன இருக்கும் கேட்டா, பேசிக்கிட்டே இருப்போமா, வாட்ச் கரெக்டா 9 மணினா மணி அடிக்க தான் செய்யும். வழங்குதா? 9 மணிக்கு அடிக்கும், 10 மணிக்கு அடிக்கும், 11 மணிக்கு, அதுக்கு டைம் வந்தோன்னு அடிக்கும். மணி கூட அடிக்குதே, கரெக்ட், நம்ம சொல்ற உண்மைதான், அது கரெக்ட் தான். அதை மணி அடிச்சா அவங்க சொல்ற உண்மையா போச்சான். பொய்ய பேசிக்கிட்டு இருந்தா கூட மணி அடிச்சிருச்சு பாருங்களேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளி அதை சத்தம் போட்டுன்னு வைங்களேன், பள்ளி கத்துது, கரெக்ட் தான், அது நம்ம பேசுற செய்தி உண்மைதான். பேசுற செய்தி உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோயில்ல அடிக்கிற மணி ஆதாரம், செவத்துல மாட்டிருக்கிற கிளாக், வால் கிளாக் அடிக்குதுன்னு வைங்களேன், அது ஆதாரம். நம்மளே ஒரு டைம் வச்சிருப்போம், அலாரம் வச்சிருப்போம், அந்த டைத்துக்கு அது அலாரம் அடிக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்களேன், மணி கூட அடிக்க பத்தியா, நம்ம பேசிக்கிட்டு இருந்த மணி அடிச்சா என்ன? மணி அடிச்சதுக்கும் பேசிக்கிட்டு இருந்தது என்ன சம்பந்தம்? அப்போ ஒரு செய்தி உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி கோயில் அடிக்கிற மணி, செவத்துல அடிக்கிற மணி, அதே மாதிரி பள்ளி கத்துறது, தும்மல் போடுறது, இதுகளை எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு காரணமாக, பள்ளி கத்துறது எல்லாம் காரணமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த தும்மலை அடிப்படையாக வைத்து இன்னும் பல சகுனங்கள் நம்ம சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது. ஒரு காரியம் செய்ய போறோம், ஒரு விதவை வந்துட்டான்னு வைங்க, விதவை பெண் வெள்ளை புடவையோட வந்துட்டான்னு வைங்க,
அம்மாடி மிக வந்துட்டாலே இந்த காரியம் உட்படாத, இது நான் கெட்டதுக்கு இது அடையாளமா, நம்ம செய்ய போற காரியம் உட்படாது என்பதற்கு இது அடையாளம். உடனே போன காரியத்தை விட்டு திரும்பி வர்ற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் இது பேஸ், இந்த தும்மல் தான் அடிப்படை. இந்த ஒரு தும்மல் போட்டா உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்ப இது மாதிரி நம்ம ஏன் இன்னொரு 10 எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி நம்மளா உண்டாக்கி வைத்துக் கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் பூனை குறுக்க பிடிச்சி திரும்பி வரோமா இல்லையா? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம்? ஒரு விதவை வந்தால் திரும்பி வந்துடுறோம், பூனை குறுக்க போனுச்சுன்னா என்ன செய்யறோம்? திரும்பி வந்துடுறோம். அதே மாதிரி கழுத கத்துனுச்சுன்னு வைங்க, கழுத கத்துனா நல்லா இருக்கும், செவன் நல்லா இருக்கும், திரும்பி போயிடுறது. அதான் கழுத கத்துனா போய் பூனை குறுக்க வந்தா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. கழுத கத்துனுச்சுன்னு வைங்களேன், இது நல்ல சூப்பரா இருக்கும், போற காரியம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த காரியத்துக்கு ரொம்ப கான்பிடென்டா அவங்க போற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி காகம் கத்துனுச்சுன்னா, ஆந்த கத்துனுச்சுன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம். ஆந்த கத்துனுச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், ஆந்த கத்துனா உருப்படாது, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. வடக்க போகலாம், தெற்க போகலாம், அந்த மாதிரி அது மாதிரிலாம் இருக்கிறது. ஒரு பறவை விரட்டி விட்டு ஜாகிலியாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பறவை மரத்தில் இருக்குன்னு சொன்னா ஒரு காரியத்துக்கு போவாங்க. போகும்போது என்ன செய்வான்னு கேட்டா, அந்த மரத்தில் இருக்கிற பறவை கல்ல விட்டு எறிவாங்க. எரியும் போது அது வலது பக்கமா பறந்து போச்சுன்னு வைங்க, அப்ப போற காரியம் நல்லா இருக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பறவை இடது பக்கமா போச்சுன்னு வைங்க, ஆஹா இடது பக்கம்ல போச்சு, அது என்ன பிளான் பண்ணியா போகுது, அது பார்க்க ரூட்டை பார்க்க எங்கிட்டு வசதியா இருக்கு பறந்துடும். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னு சொன்னா அந்த பறவைக்கு எது வசதியா அது போகும், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும். அது வலப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே போறதுனால நம்மளுடைய காரியம் நல்லதாவோ கெட்டதாகவும் தீர்மானிக்க முடியுமா? அப்படியான ஒரு காரியத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி போற நேரத்தில் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை கேட்கணும் வைங்க, நம்ம ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒரு தாய் தன்னுடைய மகனை திட்டிட்டு இருக்கிறா, நாசமா போண்டு, ஆஹா நாசமா போண்டு வார்த்தை காதல விழுந்துருச்சு, நம்ம போற காரியம் உருப்படுமா தெரியும். அவன் மோன திட்டுறா, உனக்கு என்ன, நீ ஒரு வேற காரியத்துக்கு போற, அவன் நாசமா போன்னு சொன்ன காரணத்துக்காக நீ திரும்பி வரணுமா? நல்ல வார்த்தையை கேட்டுச்சுன்னா உடனே அந்த காரியத்தை செய்யுது. அப்ப அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள், கல்யாண ஊர்வலம் போகுதுன்னு வைங்க, நல்ல ஒரு காரியம். ஒரு ஜனாசா போகுதுன்னு வைங்க, முன்னாடி ஜனாசா போகுத, இப்படி எல்லாம் அது போற முன்னாடி என்னத்தை பார்க்கறானோ அதுகளெல்லாம் ஒரு நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் நினைக்கிறான் பாருங்க. அதுக்கெல்லாம் கூட இந்த தும்மல் தான் அடிப்படையா இருக்குது. அதுக்கெல்லாம் நேரடியாக ஹதீஸ்ல எதுவுமே இல்லை. இது அடிப்படையை வைத்துக் கொண்டு ஒரு தும்மல் போட்டால் ஒருத்தன் சொல்ற செய்தி எப்படி உண்மையா இருக்குமோ அதே மாதிரி இதுக்கு சம்பந்தம் இல்லாதலாம் சம்பந்தம் இருக்குது என்ற நம்பிக்கை இந்த சமுதாயத்தில் பரவலாக ஆழமாக வேறுண்டு இருக்கிறது. போறோம், ஒரு குருட்டு பையில பார்த்தோம், ஆஹா குருட்டு பையில பார்த்தா காரியம் வழங்காது. ஒரு நொண்டியை பார்த்தோம், ஒரு முடத்தை பார்த்தோம், ஒரு கைகால் இல்லாதவனை பார்த்தோம், ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம், உடனே இந்த காரியமே ஃபெயிலியர் நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியம் உட்படாது அப்படின்னு நினைக்கிறோம். சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தற்செயலா என்னை பார்த்திருப்பாங்க, அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் கூட நடந்திருக்கு, இருந்தாலும் நம்ம பார்த்தா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், வியாபாரம் டெய்லி நடக்கும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட விட்டு பார்த்துட்டு திறக்கிறது. இப்படிலாம் உண்டு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க பக்கத்து தெருவில் ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, என்னை கூப்பிட்டு எழுப்பி பார்த்துட்டு தான் போய் கடை திறப்பாரு. அப்படிலாம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில ஆட்களை பார்த்து ஒரு நாளைக்கு வியாபாரம் நடந்திருக்கு, அதை வச்சு என்ன செய்யறது, இந்த ஆள் மூஞ்சில முடிச்சா ஒருத்தன் மூஞ்சில முடிச்சிருப்போம், அன்னைக்கு வியாபாரமே இருந்திருக்காரு, நாளைக்கு அவன் மூஞ்சில முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாசல விட்டு பார்க்க விட்டு அவன் வர்றதான்னு பாரு, வரலன்னு தான் போவோம். இப்படிலாம் செய்யற காட்சியெல்லாம் பார்க்கணும், இப்படி எல்லாம் தீர்மானிக்கிறோம்ங்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இந்த தும்மல்ல இருந்து பாக்கி எல்லாத்துக்கும் அனுமதி. தும்மல்ங்கிற இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சரியில்லை, கடைசியா பார்ப்போம். இந்த கருத்து இஸ்லாத்துக்கு உடன்பாடானதா? இது செஞ்சால் அது நடக்கும், அது செஞ்சா இது நடக்கும்னு சொல்லி ஒரு காரண காரியத்தில் உள்ளதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும். கத்தியால குத்துனா செத்து போயிருவான்னு சொன்னா ஒத்துக்கிறோம். என்ன காரணம் இருக்குது, கத்தியால குத்துனா உள்ள போகுது, ரத்தம் வெளியேறுது, அது செத்துருவான் இருக்குது, விஷத்தை குடிச்சா செத்துருவான்னு சொன்னா இதுகளெல்லாம் ஒத்துக்கலாம். ஒரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதை சம்பந்தப்படுத்துறதாக இருந்தால் அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அப்ப இந்த மூட நம்பிக்கையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜாஅத்துஹுமுல் ஹஸனத்து, அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு விடுமையானால் காலு லனா ஹாதிஹி, நல்ல வசதியா இருக்கான்னு வைங்க, நல்ல செல்வமா இருக்கான்னு வைங்க, உடனே அவன் சொல்றானா இது நமக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம மேல கருணை செஞ்சு நமக்கு தர்றான் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஒயின் துசிபுகும் செய்யத்துன், அவர்களுக்கு தீமைகள் ஏதாவது ஏற்பட்டு விடுமையானால் எத்தையரூபி மூசா, இந்த மூசா தான், இந்த பீடை மூசா தான் காரணம், இந்த பீடைக்கு யார் காரணம், மூசா தான் காரணம்னு சொல்றாங்க. பிறவனுடைய கூட்டத்தை பத்தி சொல்றா, அவங்களுக்கு நல்ல மழை பெஞ்சு செழிப்பா இருக்குன்னு வைங்க, உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம நல்ல ஆட்களா இருக்கிறோம்ல அதுக்காக நமக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பஞ்சமோ பசியோ வறுமையோ பட்டினியோ வந்தா நம்ம நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லணும்,